வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உங்கள் அனைவருக்கும் உங்கள் அஸ்ட்ரோ கோமதிமாவின் அன்பான இனிய வணக்கம். இப்போ தமிழ் புத்தாண்டு பலன்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களில் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். தனுசு ராசி வந்து பார்த்திங்க அப்படின்னா, பொதுவாகவே அது 9வது ராசி அப்படின்னு நான் சொல்லுவேன் அடிக்கடி. பாக்கியம் புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் தனுசு ராசியில் பிறப்பாங்க. அட ஏங்கம்மா நீங்கள் வேறு, நாங்கள்லாம் தனுசு ராசியில் பிறந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம், நீங்கள் தான் புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. உண்மையாலுமே மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு கூட நாம் புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த ராசியில் பிறக்க முடியும். அந்த உதவி அப்படிங்கிறது நம்மளால் செய்ய முடியும். எல்லோருக்கும் எல்லா விதமான உதவிகளையும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம், அதாவது உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 8ஆம் இடத்துல உச்சமாகிறார். அப்போ திடீர்னு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த வருஷம் உங்களுக்கு அமையப்போகுது. ரொம்ப 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 சூப்பரான ஒரு வருஷமாக அமையப்போகுது. அதுவும் பார்த்திங்கன்னா 2ஆம் இடமான தனஸ்தானத்தை பார்க்கும்போது பொருளாதார வரவுகள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். 4ஆம் இடத்தை பார்க்கும்போது சுகஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ 4ஆம் இடங்கிறது வீடு, வாகனம், சொத்து இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு புது வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, வண்டி வாகனங்கள் வாங்கிறது, இந்த மாதிரி எந்த விஷயங்களாக இருந்தாலும் இந்த சித்திரை மாதத்துக்கு அப்புறம் இந்த ஒரு வருட காலம் நீங்கள் கண்டிப்பாக இந்த வருடத்தில் நீங்கள் இது எல்லாமே வாங்குவீங்க. வாங்கக்கூடிய அமைப்பு இப்போ உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு, சரிங்களா? அதே மாதிரி 8ஆம் இடத்துல இருக்கும்போது என்னென்னா கொஞ்சம் மன உளைச்சல்கள் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத ஏதாவது ஒரு சிந்தனைகள், தேவையில்லாத ஒரு மன பயம், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கோங்க. குரு பகவான் உச்சமாகிறதுனால 12ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஒரு சுப காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிடைக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாற்று ஹாஸ்பிட்டல் போகிறது, ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக புத்திர பாக்கியமானது கட்டாயம் நமக்கு கிடைக்கும். அதுலேயும் 4ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்கும்போது பெண்களுக்கு தாய்மை ஸ்தானம் 4ஆம் இடம், அடுத்தது வந்து தாய் ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம தாயாகிறதுக்கான அந்த பாக்கியத்தை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு. 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால மனசில் சில தேவையில்லாத சிந்தனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். தேவையில்லாத போட்டு மனசு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. அதை மட்டும் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். அதே சமயத்தில் 9ஆம் இடத்துல கேது வந்தாலும் உங்களுக்கு கர்ப்பம், அதாவது கண்டிப்பாக குழந்தை பாக்கியம், கன்சீவ் ஆகிறது, இது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள், சரிங்களா? உங்களுக்கு குழந்தைங்களால் ஒரு நல்ல மகிழ்ச்சி கிடைக்கும், சரிங்களா? அடுத்தது நிறைய பொருளாதாரம், பொருள், நகை, பணம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பொருளாதாரம் சார்ந்து சிறப்பாக இருக்கும். இந்த வருடத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துக்கு தசாபதிக்கு தகுந்த மாதிரி பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். உங்களுடைய ஜாதகத்தை ஒரு ஆய்வு பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். 4ஆம் இடத்துல சனி பகவான் வந்திருக்கிறதுனால அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். குரு பகவானுடைய பார்வை இந்த வருடம் முழுவதும் இருக்கிறதுனால இந்த வருடத்தில் மிகப்பெரிய அளவுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் வராது. உணவு பழக்க வழக்கங்களை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. நேரத்துக்கு சாப்பிட்றது, கொஞ்சம் நேரத்துக்கு தூங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. அதுக்கு தான் சொல்கிறேன், சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருந்தாலும் நீங்கள் உடனடியாக ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்த்துட்டு அதை சரி பண்ணிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை நீங்கள் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். மற்றபடி தனுசு ராசிக்கு இந்த வருஷம் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமாக தான் அமையப்போகுது. குரு பகவானுடைய வழிபாடு கண்டிப்பாக வேணும். முன்னோர்களுடைய வழிபாடு கண்டிப்பாக வேணும். வியாழக்கிழமை சுண்டலில் ஏதாவது சாப்பாடோ அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு தானம் பண்ணிட்டு வாங்க. வியாழக்கிழமை மகான்களுடைய ஜீவ சமாதிக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கட்டாயம் கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.